ஜி ஒரு ட்ரிக் வீடியோ மட்டும் ஒன்று பார்த்துலாம் எப்படின்னு பாருங்கள். இந்த கேம் எப்படி விளாட்றான்னு பாருங்கள், எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள். எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம அடுத்த பேட்டர்ன் எடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஓப்பனில் வீடியோ போகிறதில்ல. நான் ஜாயினில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஏற்கனவே வந்து ஸ்ட்ரைக் ஒன்று வாங்கியிருக்கு. ஏதோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு நம்ம வந்து 3 மாதம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துல இன்னொரு வார்னிங் வந்துச்சுன்னா, நம்ம வந்து சேனலே பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சரி, அதனால தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ எப்பயும் போல் போடுவேன். ஓகே, அது வரைக்கும் நான் ஜாயினில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி, ஜாயினில் போட்டனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேட்டர்ன் கொடுக்குறது எனக்கும் தெரியாது. சரி, அதனால நான் டெமோவாக சொல்கிறேன், ஒரு ட்ரிக்ஸாக சொல்கிறேன். அந்த ட்ரிக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி அடிக்கிறான், என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த வீடியோ போடுறேன். எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் போடல. சின்ன சின்ன முக்கியமான பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 70, இதை காமனாக வச்சுக்கோங்க. இந்த பிசி 70 காமனாக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பிசி 70, அதை காமனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள். இந்த பிசி 70ன்னு அடிச்சுட்டு மேலே ஒரு 2 நாள் விட்டு மேலே பாருங்கள், பிசி வந்து 11. ஓகேவா? அந்த 11க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 66. அது கரெக்டாகவே அடிச்சிருப்பான். இந்த பிசி 70 காமனாக வச்சு மேலே 2 நாள் மேலே பார்த்தீங்கன்னா 11, கீழே பார்த்தீங்கன்னா அந்த 11க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 66. ஓகேவா? இப்போ இந்த பிசி 70 காமனாக வச்சு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா 77 அடிச்சிருப்பான். அப்போ அந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. அது கரெக்டாக வந்து 22 சொல்லி அதை கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா? இது கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இதை மாதிரி அடிச்சிருக்கான், இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் அடிப்பான் நம்புறேன். நமக்கு ஏபி பாருங்கள் 57, ஏபி 57க்கு 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 90 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 57க்கு ஏபி 90 கரெக்டாக 5 நாள் கேப்பு. இங்கே நமக்கு பிசி வந்து 57, அந்த பிசி 57க்கு பிசி வந்து 90 சொல்லி கரெக்டாகவே ஒரு 5 நாள் கேப்பு. இது கரெக்டாகவே வந்து முடிச்சிருப்பான். ஏன்னா ஒரு நம்பர் எடுக்கிறான்னா அதை சும்மா எடுக்க மாட்டான். அதை பேஸ் பண்ணி இன்னொரு நம்பர் எடுப்பான். அதை ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க எப்படி அடிக்கிறான்னு மட்டும். ஓகே, நம்ம வந்து போன மாதம் என்ன அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதம் எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பார்க்கலாம். நான் இதை முக்கியமாக இதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 12, ஏசி வந்து 12, ஏசி வந்து 11, ஏசி வந்து 10. இது ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டா அன்றைக்கி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஒரு வின்னிங் கொடுத்தோம் 3ஆம் தேதி எப்படின்னா, இங்கே வந்து பிசி பாருங்கள் 17, ஏசி 17, ஒரு ஏபி 17. அன்றைக்கி நம்ம வந்து ஜாயினில் வின்னிங் கொடுத்தது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம என்ன 3 நம்பர் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏன்னா 3 நம்பர் வந்து 172 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 171 சொல்லி அடிச்சிட்டேன் அன்றைக்கி. நல்ல நம்பருக்கு கிட்ட நம்ம வந்து போய் அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி 10க்கு இந்த ரீசனை தான் அடிச்சிருந்தான். ஏசி 12, ஏசி 11, ஏசி வந்து 10 இந்த பேட்டர்ன் தான் அடிச்சிருந்தான். கரெக்டாகவே வந்து அது மாதிரி பேட்டர்ன் தான் அடிக்கிறான். இதை மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிராஸில் வந்து கரெக்டாகவே அடிக்கிறான். இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் அடிச்சிட்டு வரான். இங்கே வந்து பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பண்ணி அடிச்சிட்டு வரான். 17 ஏசி பிசி 17, ஏசி 17, ஒரு ஏபி 17. அதில் அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இங்கே ஏசி வந்து 13, ஏசி வந்து 12. இப்போ ஏசி வந்து 11 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி 11 இங்கேயே அட்வான்ஸாகவே அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 69, பிசி வந்து 70, பிசி 71 வரணும். ஆனால் 71 பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் அடிச்சிட்டான். அடுத்து பாருங்கள் இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 79, ஏசி வந்து 79, ஏசி 80, அப்போ ஏசி வந்து 81 வரணும். அதையும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அடிச்சிட்டான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இதை, அந்த மாதத்தில் அடிக்கிற நம்பர் எல்லாமே முன்னாடி அடிச்சிட்டு வரான். அதுக்கு டேட்டுக்கு நேராகவே அடிக்கிறதில்ல. இப்போ நமக்கு என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 66, இங்கே பிசி 66, ஒரு ஏபி 66 ஒன்று வரலாம். அந்த ஏபி 66 பார்த்தா அன்றைக்கி டேட்டுக்கு நேராக வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏபி 66 ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா புரியுதா பாருங்கள். இங்கே ஏசி 66, பிசி 66, ஒரு ஏபி 66 வரலாம். அப்போது அப்படி 66 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே வந்து வரதும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி அடிக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த 100 எப்படி வந்தது மட்டும் பாருங்கள். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே 99. ஓகேவா? ஏசி வந்து 99, ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 98. அப்போ 99, 98, அப்போ கீழே வந்தால் 97, மேலே போனால் 100. அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 98, 99, 100. அது 100 பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் தள்ளி அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு அடிக்கணும். அவன் என்னென்னா திரும்ப 2 நாள் அதிகமாக எக்ஸ்ட்ரா தள்ளி அடித்தான் 100ன்னு சொல்லி. ஓகே, இப்போ பிசி வந்து 00 அது எப்படி அடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 74. ஓகேவா? 74க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 74, அந்த 74க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 29. ஓகேவா? 74 அதுக்கு ஃபுல் பவர் வந்து 29 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள் பிசி வந்து 26. அப்போ இந்த 26க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 71. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடிச்சிருப்பான். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அடிக்கிற அப்புறம் அங்கே கண்டினியூ அடிச்சிருந்தான். இங்கே 74க்கு ஃபுல் பவர் வந்து 29,
இங்கே 26க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 71. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 55ன்னு இருக்குது. இந்த 55க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 00 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இங்கே 1 விட்டு 1 நாள் அடிக்கிற நம்பரை அங்கே கண்டினியூவாக வந்து கரெக்டாகவே 3 நம்பரும் பவரில் அடிச்சிருப்பான். அன்றைக்கி வந்து பிசி வந்து 00 சொல்லி பக்காவாக அடிச்சிருப்பான். ஓகே, இதை மாதிரி வந்து நீங்கள் ஒரு 2 நாள் 2 வாட்டி அடிச்சிட்டா 3ஆம் பேட்டர்ன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல். உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அடுத்த பேட்டர்ன் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே 074. இந்த 074 இந்த 074க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 529. 074க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 529. இப்போ 2 நாள் பாருங்கள் இங்கே 080ன்னு இருக்குது. அப்போ 080க்கு ஃபுல் பவர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 535ன்னு வரணும். நம்ம அன்றைக்கி 535 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 35க்கு அவன் 85 சொல்லி ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வந்து 31 கொடுத்துருந்தேன். 31க்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 81 சொல்லி அடிச்சிட்டான் 9ல். ஓகே, நல்ல நம்பர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி 20 வரும்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி. நல்ல நம்பர் 20. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்பர் கொடுத்துன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பேட்டர்ன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். எப்படின்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9. இங்கே ஏ போர்டு வந்து 9. ஒரு நாள் விட்டு பாருங்கள் அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி பி போர்டு அடிச்சிருப்பான். ஏ போர்டிலேருந்து பி போர்டில் அடிச்சிருப்பான். அடுத்து பாருங்கள் இங்கே ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 5. அப்போ அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0. ஒரு நாள் விட்டு பி போர்டு 0. ஓகேவா? திரும்ப இங்கே ஏ போர்டு 7. அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. பி போர்டு வந்து 2ன்னு வரணும். கரெக்டாகவே வந்து 2 சொல்லி கரெக்டாகவே அடிச்சிருப்பான். அது புரியுதா பாருங்கள். இங்கே ஏ போர்டு என்ன அடிக்கிறானோ அதை வந்து ஒரு நாள் பவர் பண்ணி பி போர்டில் அடிக்கிறான் ஒரு நாள் விட்டு. ஏ போர்டு 9. ஒரு நாள் விட்டு பி போர்டு அந்த 9க்கு பவர் 4 சொல்லி பி போர்டில் அடிச்சிருப்பான். அடுத்து ஏ போர்டு 5. அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0. ஒரு நாள் விட்டு பி போர்டு 0. இப்போ இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7. அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சொல்லி கரெக்டாகவே அடிச்சிருப்பான். நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 20ன்னு கொடுத்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 9. 9ன்னு அடிச்சுட்டு 9க்கு பவர் இங்கே 4ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 40ன்னு அடிச்சிருப்பான். பிசி வந்து 40. இங்கே ஏ போர்டு 5ன்னு அடிக்கும்போது 5க்கு பவர் 0 அடிக்கும்போது பிசி வந்து 00. அப்போ இந்த ஏ போர்டு 7. அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2ன்னு அடிக்கும்போது பிசி வந்து 20ன்னு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 20க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 25 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, 20 வந்திருந்தால் இன்றைக்கி பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ என்னென்னா இது 925 எப்படி வந்து சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து நல்ல நம்பர் தான் இது. எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். ஓகே, ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே கொடுக்குற பேட்டர்ன் இது. நம்ம நிறைய டைம் வின்னிங் கொடுத்துருக்கோம் அந்த பேட்டர்னில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து 26, ஒரு பிசி 26, இல்லை ஒரு ஏபி 26 குறையும். அதை கரெக்டாக ஏபி 26 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். இந்த மாதிரி டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே ஏபி, ஏசி, பிசி சொல்லி கரெக்டாகவே அடித்து முடிப்பான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் இங்கே நமக்கு வந்து ஏசி வந்து 25, ஒரு ஏபி 25. அப்போது ஒரு பிசி 25 நம்ம பெண்டிங் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஒரு பெண்டிங் நம்பரு. அதை கரெக்டாக வந்து பிசி 25 சொல்லி இன்றைக்கி வந்து முடிச்சிட்டான். அது எதுக்காக இன்றைக்கி வந்து அடித்தான்னு பாருங்கள். கரெக்டாக வந்து லாஜிக்காக அடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏசி 26, ஏசி 26, பிசி 26, ஒரு ஏபி 26 குறையும். அது ஏபி 26 சொல்லி அடிச்சிட்டான். இப்போது இங்கே ஏசி 26, ஏசி 25 இதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்பு. ஓகே, 8 நாள் கேப்பில் வந்து கரெக்டாக அடித்து முடிச்சிருப்பான். இப்போது நமக்கு இங்கே ஏபி 26க்கும் பிசி 25 கேப்பில் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்பு. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து 8 நாள் கேப்பு. கரெக்டாக வந்து இன்றைக்கி பிசி 25 சொல்லி இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து நமக்கு என்னென்னா திரும்ப ஒரு நம்பர் என்னென்னா இங்கே ஏபி டபுள்ஸ் பாருங்கள். இங்கே ஏபி வந்து 27, ஏசி 27, ஒரு பிசி 27 ஒன்று இருக்குது. உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பி போர்டு 2 இல்லை சி போர்டு 7 வரும்போது நீங்கள் பிசி 27 சொல்லி ட்ரை பண்ணிங்க. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் அடிக்கிற நம்பர் எல்லாமே அடிச்சுட்டு வரான். இது உடனே அடிப்பான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லேட்டாக கூட அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் இந்த நம்பர்லாம் ஒரு நம்பர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தான் ஒரு நம்பர் அடிச்சுட்டு வரோம். எப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பிசி வந்து 92. 92க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 47. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 47 சொல்லி அடிச்சிருப்பான். 92க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 47. அது கரெக்டாக அடிச்சிருப்பான். அடுத்து 92 அடிக்கும்போது இங்கே எல்லா நம்பரும் 92க்கு அடிக்க மாட்டான். சில நம்பர் நம்ம வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 92க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 47 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 92க்கு ஃபுல் பவர் 47. இங்கே 92க்கு ஃபுல் பவர் 47. இங்கே 47ன்னு அடிச்சிட்டான். அப்புறம் நமக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 92. ஒரு நாள் விட்டு 92 சொல்லி அது கரெக்டாகவே அடிச்சிருப்பான். ஒரு நம்பர் எப்படின்னா நம்ம 2 வாட்டி கரெக்டாக அடிப்பான். 3ஆவது வாட்டி உல்ட்டா பண்ணி மேலே கேட்குற நம்பர் மாற்றி அடிப்பான். அது மாதிரி தான் பண்ணான். அப்போது
இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பாருங்க, ஏபி வந்து 78. அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஏபி 78 எங்கே அடிச்சிருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் அடிச்சிருப்பான். நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கோ அத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து 78 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேவா? ஏபி 78. இந்த ஏபி 78 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பாருங்க, ஏபி வந்து 92. திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 78 ஒரு நாள் விட்டு பாருங்க, ஏபி வந்து 92. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்க 3 நம்பரு. இங்கே ஏபி 78 அடிக்கும்போது சி போர்டு பாருங்க 7. அந்த ஏபி 90 அடிக்கும்போது சி போர்டு பார்த்தீங்கன்னா 7. ரிப்பீட். ஓகேவா? இங்கே ஏபி வந்து 78ன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏபி 78க்கு சி போர்டு வந்து 7ன்னு அடிச்சிருப்பான். 7 திரும்ப சி போர்டு. இங்கே ஏபி 92 அடிக்கும்போது சி போர்டு 7. ஓகேவா? 78க்கு இங்கே 92. இங்கே அதே சேம் ரூட்டு தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஏபி வந்து பாருங்கள், ஏபி வந்து 78க்கு சி போர்டு என்ன 5, திரும்ப வந்து சி போர்டு. இங்கே ஏபி 92க்கு சி போர்டு 5. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கரெக்டாகவே வந்து அடித்து முடிச்சிருப்பான். ஏபி 78க்கு சி போர்டு 7, ஏபி 92க்கு சி போர்டு 7. ஓகேவா? ஏபி மட்டும் பாருங்கள், ஏபி 78க்கு 92. இங்கே ஏபி 78க்கு ஏபி வந்து 92. சி போர்டு பாருங்கள், இங்கே 7 7, இங்கே சி போர்டு பார்த்தீங்கன்னா 5 5. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 925 சொல்லி சூப்பராகவே முடிச்சிருப்பான். இப்போ திரும்ப நம்ம ஒரு நாள் விட்டு அங்கே என்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு நம்பரை வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா சாதாரணமாக போட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகிறதில்ல. அது என்ன நம்ம சொல்கிறோம் அதை வச்சு பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கு. நம்ம வீடியோ போடணும் அவசியமே இல்லை, நீங்களே கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கலாம், நீங்களே பார்க்கலாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியாது, நம்ம வந்து நாளைக்கு மட்டும் ஒரு கெஸ்ஸிங் மட்டும் சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இது வரலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 77ன்னு இருக்குது. இந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 77, அந்த 77க்கு ஃபுல் பவர் வந்து 22. இந்த 22. ஓகே. இப்போ எங்கே முடிக்கிறான்னா அந்த கேமை திரும்ப அங்கே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 92. அப்போ அந்த 92க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 47 சொல்லி ஏபியில் வந்து கரெக்டாகவே முடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து 77, அந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இங்கே வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 92, அந்த 92க்கு ஃபுல் பவர் 47. இது நம்ம வந்து ஜாயினில் வின்னிங் கொடுத்த நம்பரு. நம்ம வந்து அந்த ஏபி 47 இதே சேம் பேட்டர்ன் சொல்லி நம்ம ஜாயினில் வின்னிங் கொடுத்தோம். அதே மாதிரி சேம் பேட்டர்ன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் 3 நம்பரு. இங்கே ஏபி 78 அடிக்கும்போது, ஏசி வந்து 77 அடிக்கும்போது, இங்கே ஏபி பாருங்கள் 22, 77க்கு ஃபுல் பவர் 22. இங்கே பி போர்டு பாருங்கள் 8, அந்த 8க்கு பவர் தான் இங்கே 3 சொல்லி அடிச்சிருப்பான், 223 சொல்லி. இப்போ நமக்கு இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 92, 92க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 47 சொல்லி கரெக்டாக அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் ரூட் நல்லா பார்த்துக்கோங்க. அதே சேம் பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டீப்பாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? இங்கே ஏசி பாருங்கள் 54, 54க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 09, அந்த 09 திருப்பி நமக்கு 90 அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு பாருங்கள் 6, அந்த 6க்கு பவர் 1 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் 54, அந்த 54க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 09, அதை திருப்பி நமக்கு இங்கே 90 அடிச்சிருப்பான். இந்த பி போர்டு 6, அதுக்கு 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1, அது கரெக்டாகவே முடிச்சிருப்பான். நமக்கு அங்கே என்ன பண்ணாலும் அதே சேம் ரூட்டு தான், அதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு திரும்ப நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 99ன்னு இருக்குது. அப்போ அந்த 99க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 44 சொல்லி வரலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள், 44 வரலாம். நம்ம எடுத்த குழுவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நம்ம சாதாரண ஒரு நம்பர் எடுக்கிறதில்ல, அது ஏதாவது குழு கண்டிப்பாக ஒரு குழு கொடுப்பான். என்னன்னா இங்கே வந்து 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சிருப்பான். இந்த 787க்கு 3 நம்பருமே பவர் பார்த்தீங்கன்னா 223. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 564, அதுக்கு 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா 961. ஓகேவா? அப்போ அதை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற நம்பரை தான் பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 99, அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 44 வரலாம். அப்படி 44 வந்தால் உங்களுக்கு சீபோர்டு எது வருதோ ட்ரை பண்ணி பாருங்கள். 44 வந்தால் ஏபி 44 வந்தால் நமக்கு சி போர்டு பாருங்கள். நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் என்னென்னு பாருங்கள். பி போர்டு லாஸ்ட்டாக என்னென்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுக்கலாம் நீங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு பிசியில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 4 பார்த்து பி போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 44 ஒன்று அடிச்சிருக்கான், அடுத்து 42 அடிச்சிருக்கான், அடுத்து 46 அடிச்சிருக்கான்.
இது 3மே ரெட்டை நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப 40 பி போர்டு வச்சு திரும்ப ஒரு 40 அடிச்சிருக்கான். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாமே ரெட்டை நம்பர் அடிச்சிருக்கான். கண்டிப்பா அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டை நம்பர் அடிக்க மாட்டான். கண்டிப்பா ஒத்த நம்பர் தான் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ பி போர்டு 4 வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்டு வந்து நம்ம 443 சொல்லி கூட வரலாம். இல்ல 445 சொல்லி ஒரு நம்பர் வரலாம். ஏன்னா, கண்டிப்பா ஒத்த நம்பர் வச்சு தான் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏபி 44 வந்தா, நீங்க வந்து 445 இல்ல 443 சொல்லி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸா சொல்றேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் இத மாரி நெறைய இருக்கு. நம்ம வந்து 3 நாள் ஒரு டெமோ மட்டும் வீடியோ மட்டும் போடுறேன். எப்படின்னு பாருங்க. நான் டெய்லியும் போட முடியாது என்னால. சில விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனல் வந்து வார்னிங்ல இருக்கு. 3 மாசம் வரைக்கும் நம்ம ஏதாவது திரும்ப வீடியோ போட்டு திரும்ப இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா, சேனல டோட்டலா பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து நான் ஓப்பன்ல வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஜாயின்ல மட்டும் வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்க பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஒரு 0.71 சொல்லி ஒரு ஃபுல் வின்னிங் குடுத்தேன். அன்னைக்கு 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா, 339 சொல்லி ஒரு ஃபுல் வின்னிங் குடுத்தேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, ஏபி 17 சொல்லி ஒரு ஃபுல் வின்னிங் ஏபி 17 சொல்லி ஒரு ஏபி வின்னிங் குடுத்தேன். மேக்ஸிமம் வின்னிங் குடுத்துட்டு தான் இருக்கேன். முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பிசி 20 தான் குடுத்தேன். 20ம் குடுத்தேன். பிசி 52 குடுத்தேன். இன்னைக்கு குடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, பிசி 52 இல்ல பிசி 20 வரும்னு பார்த்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 25 சொல்லி அடிச்சுட்டான். அந்த 25 நல்ல நம்பர் தான். கொஞ்சம் யோசிச்சிருந்தா நம்ம ஃபுல் வின்னிங்க வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப் கீழ பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ஜாயின் இருக்கும். அதில கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி யூடியூப்ல ஜாயின் பண்ண தெரியாதவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம்ல வரலாம். டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ம் கேஎல் ஜாய் 18 25 ஓகேவா? இதில வந்து நீங்க வந்து ரெக்வெஸ்ட் குடுங்க. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் நான் சொல்றேன். இங்க பாருங்க. கேஎல் ஜாய் ஓகே. இதில வந்தா உங்களுக்கு எப்படி டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு. ஓகே முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.